அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்துல நம்ம பாத்தீங்கன்னா அக்டோபர் 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி 2 தேதிகளுக்குரிய நடப்பு செய்திகளை ஒரே வீடியோல ஒரே பதிவுல நம்ம மொத்தமா பார்க்க போறோம். சரியா? நிறைய சூப்பரான விஷயங்கள் கிடைச்சிருக்குது. தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வர தேர்வுல சீக்கிரமா ஒரு நல்ல அரசு வேலையை வந்து உறுதி செய்ய முடியும். ஏன் அப்படின்னா நம்ம நடப்பு செய்திகள் மட்டும் இல்லாம சப்ஜெக்ட், சரியா, அந்த இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, ஜியாகிரபி, சரியா, இதே மாதிரி சப்ஜெக்ட் தொடர்பான அந்த நடப்பு செய்திகள், அந்த சப்ஜெக்ட் தொடர்பான அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம டெய்லி தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி திட்டங்களுக்கும் மெயின் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெய்லி வீடியோ போடுறதுனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும், எந்த போட்டி தேர்வா இருந்தாலும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் அக்டோபர் 19 மற்றும் 20ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளின் தொகுப்பு. அதுல ஃபர்ஸ்ட் முக்கிய தினங்கள். இந்த அக்டோபர் 20ஆம் தேதி ஒரு முக்கியமான தினம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக புள்ளியியல் தினம், வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியாவில தேசிய புள்ளியியல் தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த புள்ளியியல் தினம் எப்போ கொண்டாடுறாங்க? அக்டோபர் 20ஆம் தேதி. சரியா? பாருங்க, ஐக்கிய நாடுகளின் புள்ளியியல் ஆணையத்தால் இந்த நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாள் முதலில் ஓகேவா 2010 அக்டோபர் 20 அன்று கொண்டாடப்பட்டது. அப்போ உலக புள்ளியியல் தினம் அக்டோபர் 20 முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்டது. அந்த 20ஆம் தேதியில பாதி 10 2010ஆம் ஆண்டு. மறக்காதீங்க. சரிங்களா? இதுல என்ன ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. வழக்கமா வருஷம் கொண்டாடுவோம். இந்த உலக புள்ளியியல் தினம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடைபிடிக்கப்படுகிறது. எந்த டேட்ல? அக்டோபர் 20ஆம் தேதி. சில தினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அது தேசிய லெவலையும் நம்ம பார்த்துக்கணும், சர்வதேச லெவல்லையும் நம்ம பார்த்துக்கணும், முடிஞ்ச மாநில அளவுலையும் பார்த்துக்கணும். சரியா? அடுத்து போலாமா? அடுத்ததாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய புள்ளியியல் தினம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே, எனக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி. சரி, இது எதற்காக சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி மகளநோபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் புள்ளியியல் வல்லுநராக இருக்கிற பிரசாந்த் சந்திர மகளநோபிஸ், ஷார்ட் என்ன சொல்லுவாங்க? பிசிஎம். சரியா? பிசி மகளநோபிஸ் அவருடைய பிறந்த நாள் தான் ஜூன் 29ஆம் தேதி. அன்றைய தினம் இந்தியாவில் தேசிய புள்ளியியல் தினம் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அடுத்து போலாமா? இதுல ஒரு போனஸ் கேள்வி, எக்கனாமிக்ஸ் கண்டிப்பா ஒரு போனஸ் கேள்வி கேட்கிறோம். பிசி மகளநோபிஸ் அவருடைய வளர்ச்சி திட்ட மாதிரி எந்த 5ஆண்டு திட்டத்தில் கடைபிடிக்கப்பட்டது? அதை கொஞ்சம் பதில சொல்லுங்க. போனஸ் கேள்வி. சரியாமா? அடுத்ததாக சரி, என்ன ஒரு போனஸ் கேள்வி நான் கேட்கிறேன். தேசிய புள்ளியியல் நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. தேசிய புள்ளியியல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது, எப்போது உருவாக்கப்பட்டது? இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. ஏன்னா முக்கிய நிறுவனங்கள்ல இருந்து அப்பப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, ரேரா. அதுல நம்ம செய்தியில வந்ததுனால தெரிஞ்சுக்கோங்க. தேசிய புள்ளியியல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? போனஸ் கேள்வியா மறக்காம பதில்களை சொல்லுங்க. சரியாமா? அடுத்ததாக ஆணையங்கள், அந்த கமிஷன்ஸ், சரியா, கமிஷன்ஸ் கமிட்டிஸ் எல்லாம் அடிக்கடி செய்தில வந்துட்டு இருக்குது. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கமிஷன் நீதிபதி BS சௌகான் விசாரணை குழு. சரி, BS சௌகான் அரசமைப்பு, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 6வது அட்டவணையின் கீழ் லடாக்கை சேர்க்க வேண்டும். அதாவது உங்களுக்கு அந்த பின்னணி நான் சொல்லிடுறோமா, அதாவது ஜம்மு காஷ்மீர், ஓகேவா, ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட ஆண்டு எப்போ? 2019. சரிங்களா? ஆகஸ்ட் 5ஆம் தேதி அறிவிச்சிருப்பாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுகிறது அறிவிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து சரி அக்டோபர் 31 2019 முதல் அது நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லடாக் வந்துட்டு 6வது அட்டவணையின் கீழ் சேர்க்க வேண்டும். சிறப்பு அதிகாரம், அதாவது மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சு சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கலாமா. அதனால அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக தான் BS சௌகான் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? பாருங்க, லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து சோனம் வாங்சுங் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். என்ன கோரிக்கை? லடாக்கிற்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாநில, சரியா, லடாக்கிற்கு வந்து மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். அதே மாதிரி அரசியல் சட்டத்தின் 6வது அட்டவணையின் கீழ் லடாக் வந்து சேர்க்கப்பட வேண்டும். இதை ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. யாருமா? சோனம் வாங்சுக். அப்போது ஏற்பட்ட வன்முறையில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். சரியா? இந்த 4 பேர் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தான் என்ன கமிட்டி போட்டுக்கிறாங்க? நீதிபதி BS சௌகான் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. சரியாமா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, லடாக், சரியா, லடாக்கின் லே, LEH, சரியா,
லேயில் கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி வன்முறை ஏற்பட்டது. அதுலதான் அந்த 4 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது பற்றி விசாரணை நடத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி B.S. சௌகான் அவர்கள் தலைமையில் விசாரணை குழுவினை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைத்துள்ளது. அப்ப கமிட்டி அமைச்சது யாரு? மத்திய உள்துறை அமைச்சகம். தற்போது மத்திய உள்துறை அமைச்சராக இருப்பவர் அமித்ஷா அவர்கள். கவனமா இருங்க, சரியா? மத்திய உள்துறை அமைச்சகம் தான் அந்த லடாக் வன்முறை தொடர்பாக யாருடைய தலைமையில் அந்த விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி B.S. சௌகான் அவர்கள் தலைமையில உருவாக்கி இருக்கிறாங்க, சரியா? அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் போலாமா? ரொம்ப முக்கியமானது பாருங்க, பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடையது. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உற்பத்தி ஆலை. நிறைய வீடியோ நம்ம பார்த்திருப்போம். அந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது ஒரு அதிநவீன இந்த சூப்பர் சோனிக் ஏவுகணை. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கியுள்ள ஒரு சூப்பரான ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணை வந்துட்டு இந்தியாவுல உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்புல இந்தியாவில் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்கப்பட்டு வருகிற இடம் எங்கம்மா? லக்னோ. அந்த ஆலையில் தயாரிக்கப்பட்ட அந்த பிரம்மோஸ் ஏவுகணை தொடர்பாக தான் இப்ப செய்திகளை பார்க்க போறோம். பாருங்க, உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உற்பத்தி ஆலை ஏவுகணைகளை ஒருங்கிணைக்கவும் சோதனை செய்யவும் தயாரிக்கவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் எப்ப திறந்து வச்சிருக்காங்க? மே 11, 2025. சரி, மே 11 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன டேமா? ஒரு ஸ்பெஷல் டே இந்தியாவுல. மே 11ஆம் தேதி தேசிய தொழில்நுட்ப தினம், சரி, நேஷனல் டெக்னாலஜி டே. அதுக்கு காரணம் மே 11, 1998 சரி, 1998 மே 11ஆம் தேதி இந்தியா 2வது முறையாக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சரி 2வது அணுகுண்டு பரிசோதனை நடத்தினால்தான் மே 11. அந்த டேட் தான் நமக்கு தேசிய அளவுல தொழில்நுட்ப தினம். அதே டேட்ல 2025ஆம் ஆண்டு திறந்து வச்சிருக்காங்க. சரி, தற்போது இங்கு தயாரிக்கப்பட்ட அந்த லக்னோ ஏரோஸ்பேஸ் உற்பத்தி ஆலையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது தொகுப்பு பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஆயுதப்படைகளின் பயன்பாட்டிற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறார். இதுதான் செய்தி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிரம்மோஸ் ஏவுகணை சரியா முதல் முறையாக ஒரு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. எந்த நாட்டுக்குமா? பிலிப்பைன்ஸ். மறக்க கூடாது, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு வீடியோல ஒரு 2-3 வீடியோஸ் முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். என்ன ஏவுகணைமா? ஆகாஷ் ஏவுகணை. எங்க? பிரேசில் நாட்டிற்கு நம்ம ஏற்றுமதி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. அப்போ ஆகாஷ் ஏவுகணை பிரேசில், பிரம்மோஸ் ஏவுகணை பிலிப்பைன்ஸ். மறக்க கூடாது, சரியா? ஓகே, பிரம்மோஸ் ஏவுகணை தொடர்பான சிறப்புகள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. பாருங்க சிறப்புகள். பாருங்க, பிரம்மோஸ் என்பது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பில் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணை ஆகும். இது நீர்மூழ்கி கப்பல்கள், சில போர் கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் தரைவெளி என பலவற்றில் இருந்து ஏவக்கூடியது. கிட்டத்தட்ட எல்லா வகையில இருந்தும் இந்த ஏவுகணையை செலுத்த முடியும் சொல்லியிருக்கிறாங்க. இது உலகின் மிக வேகமாக பறக்கும் ஏவுகணைகளில் ஒன்றாகும். அதோட ஸ்பீடு சரியா வேகம் பாருங்க, ஒளியின் வேகத்தை விட 2.8 மடங்கு வேகமாக பறக்கக்கூடியது. அதனால வந்து சூப்பர் சோனிக் ஏவுகணைன்னு சொல்றாங்க, சரியாமா? அடுத்து இது யார் இணைந்து உருவாக்கி இருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்தியாவுல பாதுகாப்புத்துறை ஏவுகணைகள் அப்படின்னால எந்த அமைப்பு ஞாபகம் வேண்டும்? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். எப்போ உருவாக்கப்பட்டது? 1958ல உருவாக்கப்பட்டது. கவனமா இருங்க. சரி, செயற்கைக்கோள் சேட்டலைட் அப்படின்னா இஸ்ரோ, பாதுகாப்பு துறை தொடர்பான அதாவது மிசைல் தொடர்பானது அப்படின்னா இந்த DRDO. ஓகே, பாருங்க, இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு சரியா மற்றும் ரஷ்யாவின் NPO, ஓகேவா? NPO இந்த அமைப்பு, NPOM சொல்லுவாங்க. இந்த அமைப்பு ஆகியவை இணைந்துதான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க, இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை. இவை மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் திறன் கொண்டது. சரியா, குறைந்த உயரத்திலே பறக்கும் திறன் கொண்டது. இதனால் அதை கண்டறிவது மிகவும் கடினம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, சரி, இந்த பிரம்மோஸ்ங்கிற பெயர் எதற்காக சூட்டப்பட்டது அப்படின்னா, இந்தியாவில் ஓடுற முக்கியமான ஒரு வற்றாத ஜீவநதி பிரம்மபுத்திரா, ரஷ்யாவில் ஓடுற இந்த மாஸ்கோவா. சரி, அப்போ பிரம்மபுத்திரா, ரஷ்யாவின் இந்த மாஸ்கோவா ரிவர், அந்த 2 ரிவரையும் சேர்த்துதான் என்ன பேர் வச்சிருக்காங்க? பிரம்மபுத்திரா அப்படிங்கிற பேரு வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? என்ன ஒரு சிறப்பு, இந்தியாவில் ஓடுற ஆண்கள் சரி ஆண்கள் பேர்ல ஓடுகிற ஒரு முக்கியமான நதி என்னது? பிரம்மோஸ். சரியா, சரி, பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா அப்படின்னா பிரம்மனின் புத்திரன். மற்றபடி எல்லாமே பெண்கள் பேர் தான் இருக்கும். கவனமா இருக்கும். சரியா, அடுத்து போலாமா? அவங்க என்ன பார்த்திருக்கணும்? பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அந்த தயாரிப்பாலை அமைந்துள்ள இடம் லக்னோ. அங்க ஏவுகணை பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்கப்பட்டுள்ளது. அது ஆயுதப்படையின் பயன்பாட்டிற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பானது. பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பு. மறக்காது, சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. வெள்ளி பதக்கம் வென்றார் பவானி தேவி. ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அதாவது கிரிக்கெட் அப்படின்னாலே விராட் கோலி, ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர், கங்குலி நிறைய பேர் இருக்கலாம். ஆனா சில விளையாட்டுகளை ஒரு சில பேர் தான் சாதனை படுத்திருப்பாங்க. அவங்க யாரு, எந்த விளையாட்டுல புகழ் பெற்றவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தா இன்னும் போக்கஸ் பண்ணி பாருங்க. சரியா, வெள்ளி பதக்கம் வென்றார் பவானி தேவி. பாருங்க, துருக்கி
துருக்கியின் தலைநகரம் இஸ்தான்புல். சரி, துருக்கியின் இஸ்தான்புல் நகரத்தில் சீனியர் சப்ரே சேட்டலைட் வால் சண்டை, சில ஃபென்சிங் அப்படி சொல்லுவாங்களா, ஃபென்சர், இந்த வால் சண்டை போட்டி நடைபெற்றது. இந்தியா சார்பில் தமிழக வீராங்கனை பவானி தேவி அவர்கள் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்ற முதல் இந்திய வாழ்வீச்சு வீராங்கனை பவானி ஆவார். எந்த போட்டியில் விளையாடிருக்காங்க? டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020. அதாவது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டி 32வது சம்மர் ஒலிம்பிக்ஸ் சொல்லுவாங்க. சரி, கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி 2020ஆம் ஆண்டில் நடைபெற வேண்டியது COVID-19 காரணமாக 2021ஆம் ஆண்டில் நடைபெற்றது. அந்த போட்டியில் அந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி, அதாவது சம்மர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் விளையாட தகுதி பெற்ற முதல் இந்திய வாழ்வீச்சு வீராங்கனை. ஒலிம்பிக் போட்டிக்கு இதுவரைக்கும் யாருமே விளையாடுவதற்கு கூட தகுதி பெற்ற கிடையாது. முதல் முறையா தகுதி பெற்றது நம்முடைய பவானி தேவி அவர்கள். முதல் சுற்றுல வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல தோத்து போயிட்டாங்க. இருந்தாலும் தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற சாதனை படுத்திருக்காங்க பவானி தேவி அவர்கள். சமீபத்தில் துருக்கியில் நடைபெற்ற போட்டியில் வெள்ளி பதக்கத்தை வென்று சாதனை படுத்திருக்கிறாங்க. சரியா? சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விளையாட்டு சுல்தான் ஜோகர் கோப்பை ஹாக்கி 2025. சரி, அந்த சுல்தான் ஜோகர் கோப்பை, சுல்தான் அஸ்லான் ஷா இப்படி வந்துச்சுனாலே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி கேட்கலாம். அந்த பிசி எக்ஸாம், சரி, எஸ்ஐ எக்ஸாம், எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ல இப்படி கேள்விகள் எல்லாம் வரும். கவனமா இருந்துக்கும். சரிங்களா? அப்ப சுல்தான் ஜோகர் கோப்பை ஹாக்கி போட்டி 2025 போட்டிகள் நடைபெற்ற நாடு மலேசியா. சரிங்களா? இந்த போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அணி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்தியா எத்தனாவது இடம்? 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு இந்த சுல்தான் ஜோகர் கோப்பை போட்டிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்தியா. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி கடந்த ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து பழி தீர்க்கிற மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை வீழ்த்தி 3வது முறையாக இந்த போட்டியில சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த கோப்பை ஒரு டிராஃபி, ஓகேவா, ஒரு டோர்னமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இது எந்த கோப்பை? சந்தோஷ் கோப்பை அப்படின்னா கால்பந்து, ரஞ்சு கோப்பை அப்படின்னா கிரிக்கெட். சரியா? அந்த வருஷத்துல எதுவும் முக்கியமானது, கொஞ்சம் கவனமா இருக்கு. அடுத்த முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. சரியா? பாருங்க, கப்பல்களுக்கு 200 மெகாவாட் அணு உலை. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த மாதிரி ஏரியாவில இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. சரியா? பாருங்க, பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் சரியா 55 எண்ணிக்கையிலான 200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகளை தயாரிக்கும் பணியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். எங்க? பாபா அணு ஆராய்ச்சி மையம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி, நம்ம வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு கேள்வி கேட்பேன் சொல்லிட்டு, பாபா அணு ஆராய்ச்சி மையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அது எங்கு அமைந்துள்ளது, அதனுடைய தலைமையிடம். சரிங்களா? இது போனஸ் கேள்வி, பதில சொல்லுங்க. நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு இது ரொம்ப முக்கியமானது. சரி, பாபா அணு ஆராய்ச்சி மையம். சரிங்களா? இந்த பாபா அணு ஆராய்ச்சி மையத்துல ஒரு 55 எண்ணிக்கையில சரி 200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகளை தயாரிக்கும் பணியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இவை எதற்காக பயன்படுத்தப்பட உள்ளது அப்படிதான், அதுதான் விஷயம். பாருங்க, இவை கப்பல்களை இயக்க தேவைப்படும் மின்சாரத்தை உருவாக்க பயன்படுத்தப்படும். சரி, அப்ப அணுசக்தியில் இயங்கும் அந்த கப்பல்களை இயக்குவதற்கு இந்த அணு உலைகள் பயன்படுத்தப்பட உள்ளது. எங்க அமைக்க போறாங்க? பாபா அணு ஆராய்ச்சி மையம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இன்னொரு ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களா? அணுசக்தியில் இயங்கும் இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல்கள். சரிங்களா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சில இண்டிஜினியஸ் மேடுன்னு சொல்லுவாங்களாமா, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட INS அரிகன், அடுத்து INS அரிகாட் ஆகிய 2 நீர்மூழ்கி கப்பல்கள் 83 மெகாவாட் அணு உலைகள் மூலம் இயக்கப்பட்டு வருகின்றன. அதே மாதிரி மூன்றாவது நீர்மூழ்கி கப்பலான INS அரித்தமான் சரிங்களா தற்போது சோதனை கட்டத்தில் உள்ளது. இந்த பேரை தெரிஞ்சுக்கோங்க. அணு சக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள்ல ஃபர்ஸ்ட் எது? INS அரிகன், மறக்க கூடாது. INS அரிகன், ஓகேவா? INS விக்ராந்த் எதுக்கு பார்த்தோம்? INS விக்ராந்த் பின்னாடி ஒரு இடத்துல பார்க்க போறோம். INS விக்ராந்த் அப்படிங்கிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர் கப்பல். கவனம் பாருங்க. சரிங்களா? இங்க பாக்குற INS அரிகன் அது வந்து இந்தியாவில் அணுசக்தியில் இயங்கும் முதல் நீர்மூழ்கி கப்பல். 2வது INS அரிகாட், 3வது அடுத்து நம்ம வந்து பயன்படுத்த போறாங்க முழுசா, அதோட பேரு INS அரித்தமான் சொல்லுவாங்க. இதற்கு தான் இந்த போர்க்கப்பல்கள் தான் அந்த அணு உலைகள்ல இருந்து மின்சாரம் தயாரித்து பயன்படுத்தப்பட உள்ளது. கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி. PRSS-2 சரி PRSS-2 செயற்கைக்கோள். சரிங்களா? பாகிஸ்தான் நாட்டிற்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள். கண்டிப்பா யார் அனுப்பியிருப்பாங்க? அங்க அனுப்புறதுக்கான டெக்னாலஜி அந்த அளவுக்கு கிடையாது. யார் அனுப்பியிருப்பாங்க? சீனா. ஓகேவா? சீன அரசானது சீனாவானது பாகிஸ்தான் நாட்டிற்கு சொந்தமான அந்த PRSS-2 அப்படிங்கிற செயற்கைக்கோளை சமீபத்தில் செலுத்திருக்கிறாங்க. பாருங்க, சீனாவின் லிஜியான் 1Y8 என்ற ராக்கெட் மூலம் பாகிஸ்தான் தொலைதூர பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமான தொலை உணர்வு செயற்கைக்கோளான எதுமா PRSS-2
மற்றும் 2 சீன செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக ஏவப்பட்டு அவற்றை சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்பட்டுள்ளன. இப்படி கேட்கலாம், ஒருவேளை இந்த செயற்கைக்கோள் கொடுத்துட்டு எந்த நாட்டிற்கு சொந்தமானன்னு கேட்கலாம், கவனமா இருங்க. சரியா? இந்த ஆண்டு சீனா ஏவிய பாகிஸ்தானின் 3வது செயற்கைக்கோள். இந்த ஒரு வருஷத்துல 2025ஆம் ஆண்டுலே 3வது செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கிறாங்க சீனா. எந்த நாட்டிற்கு சார்பில்? பாகிஸ்தான் நாட்டிற்கு சொந்தமானது. சரியா? கவனமா இருக்கும். இதற்கு முன்னர் ஜனவரியில் PRSS-1, ஜூலை மாசத்துல PRSCEO-1 ஆகிய பாகிஸ்தான் செயற்கைக்கோள்களை சீனா ஏவியுள்ளது. அதுல இப்ப 3வது தான் நம்ம PRSS பார்த்துட்டு இருக்கோம். சரியாமா? அடுத்து போலாமா? அது மாதிரி சீனா உருவாக்கியுள்ள அந்த விண்வெளி நிலையம், இந்த மிதக்கும் விண்வெளி ஆய்வகத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறாங்க? நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் நம்ம. தியாங்காங். என்ன பேரு? தியாங்காங். சரியா? சீனாவின் விண்வெளி நிலையத்திற்கு வைக்கப்பட்ட பெயர். அது மாதிரி தியான்ஜன் எதுக்கு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி? தியான்ஜன்ங்கிறது ஒரு இடம், சீனாவுக்கு முக்கியமான நகரம். இந்த தியான்ஜன்ல தான் 2025ஆம் ஆண்டிற்கான, அதாவது 25வது SCO மாநாடு, சரி, ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்ற இடம் தியான்ஜின். தியாங்காங் அப்படிங்கிறது சீனா உருவாக்கியுள்ள விண்வெளி நிலையம், மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்தாக ஒரு சர்வதேச செய்தி. டிஎன்பிஎஸ்ல சர்வதேச செய்தி இந்த சிலபஸா இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இதுல இருந்து கேள்விகள் டைரக்டா இன்டைரக்டா கேட்பாங்க. ஏன் அப்படிங்கறத இந்த நியூஸ் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரியா? பாருங்க. லூவ்ரு அருங்காட்சியகம் மியூசியம் சமீபத்தில் செய்தியில வந்திருக்குது. பிரான்சின் புகழ்பெற்ற லூவ்ரு அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. சரி, எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம். ஏன் இது வந்து நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க. இது உலகிலேயே மிக அதிகமாக பார்வையிடப்படும் ஒரு அருங்காட்சியகமாகும். இந்த லூவ்ரு அருங்காட்சியகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. இதை பெருசா போட்டோ எல்லாம் போட்டுருந்தாங்க. சரியா? இந்த இன்டர்போல் சொல்லுவாங்களா, சர்வதேச அந்த போலீஸ் அமைப்பு, இந்த இன்டர்போல் அமைப்பின் தலைமையிடமே பிரான்ஸ்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட பிரான்ஸ்ல ஒரு மியூசியத்துல புகழ்பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த சில நகைகள், இந்த போட்டோஸ் நிறைய வந்து திருடப்பட்டுள்ளது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்குது. அப்படி செய்தியில வந்ததுனால இந்த அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, லூவ்ரு அருங்காட்சியகம் லியோனார்டோ டாவின்சி, கண்டிப்பா அந்த டாவின்சியின் 16ஆம் நூற்றாண்டு படைப்பான மோனாலிசா உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற ஓவியங்கள், சிற்பங்களை கொண்டுள்ளது. இங்குதான் நகைகள் திருடப்பட்டுள்ளது. கவனமா இருங்க. சரியாமா? இப்படி செய்தியில வந்ததுனால இந்த அருங்காட்சியகம் எங்க இருக்குன்னு கேட்கலாம். கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? நம்ம யாருன்னு சொன்ன மாதிரி இன்டர்போல் அமைப்பு. சரிங்களா? பாத்துக்கோங்க. தி இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன், ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க? இன்டர்போல் அமைப்பு. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 7, 1923ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. என்னோட தலைமையிடம் லியோன். சரியா? லியோன் அல்லது லயன் சொல்லுவாங்க, LYON. சரியா? எந்த நாட்டில் இருக்குமா? பிரான்ஸ் நாட்டில் அமைந்துள்ளது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த இன்டர்போல் அமைப்பின் தற்போதைய மேஜர் ஜெனரல், சீஃப் அல்லது பிரசிடென்ட் சொல்லலாம், யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி கரண்ட் பிரசிடென்ட் இஸ் மேஜர் ஜெனரல் அஹ்மத் நாசர் அல் ரைசி. சரியா? எந்த நாட்டை சேர்ந்தவர்? UAE, ஐக்கிய அரபு அமீரத்தை சேர்ந்த அல் ரைசி அவர்கள் தான் தற்போது இன்டர்போல் அமைப்பின் தலைவராக இருக்கிறாங்க. கவனமா இருங்க. இந்த நாடு UAE. ஆனா அந்த இன்டர்போல் அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்குது? பிரான்ஸ். அந்த பிரான்ஸ்ல இருக்கிற அந்த லூவ்ரு அரங்கத்தில் தான் நகைகள் திருடப்பட்டுள்ளது. கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான அந்த சூப்பர் 6 கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். பாருங்க. லடாக் யூனியன் பிரதேசம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஓகேவா? அடுத்ததாக இதுல வேணா ஒரு போனஸ் கேள்வியா கூட பதில் சொல்லுங்க. இந்த லடாக் யூனியன் பிரதேசத்தின் தற்போதைய துணைநிலை ஆளுநர் யார்? ஓகேவா? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஓகேவா? மூன்றாவது கேள்வி, பவானி தேவி எந்த விளையாட்டில் புகழ் பெற்றவர்? நான்காவது கேள்வி, தேசிய புள்ளியியல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஐந்தாவது கேள்வி, அணுசக்தியில், சரியா, அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் எவை? ஒரு 3 இருக்குது, அந்த 3ஐயும் வரிசையா சொல்லுங்க. ஓகேவா? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, பாபா அணு ஆராய்ச்சி மையம் எப்போது உருவாக்கப்பட்டது? இது போனஸ் கேள்வியோட கேட்டிருந்தேன். கவனமா இருங்க. இந்தியாவுல அணு ஆராய்ச்சியின், சரியா, அணு ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் யார்? அதையும் நீங்க பதில சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். மொத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கம்மா. சரியா? மறுபடியும் சொல்றேன், வெறுமனே நடப்பு செய்தி மட்டும் இல்லாம நடப்பு செய்தி, அந்த நடப்பு செய்தி தொடர்புடைய சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அது, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல இருக்க ஸ்டாட்டிக் ஜிகே என்ன, சரி, முதல் முறையாக எப்போ, ஒருவேளை தமிழ்நாட்டில் அது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அது எப்போ தமிழ்நாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, சரிங்களா, ரீசனா என்ன அப்டேட், எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க, தேர்வில் வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.